உட்காருங்க, இதெல்லாம் ஆபீஸ்க்குள்ள வச்சுக்கலாம். சார் போன். சங்கர், கலவரம் கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கா. நோ நோ, ஃபயர் ஓபன் பண்ண வேணாம். நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன். ஓகே. நான் எவரிதிங் அண்டர் கண்ட்ரோல் சார். ரோட்ல போயிட்டு இருந்த வாகனங்களை சேதப்படுத்தினாங்க. கல்வீச்சினால பல பிரயாணிகள் காயமடைஞ்சு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன் இப்படி கலவரம் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன லாபம்? தாக்கப்பட்டவங்க யாரு? உங்க தாய்மார்கள், உங்க சகோதரர்கள். சேதப்படுத்தப்பட்ட பஸ்கள் யாருது? உங்களுக்கு, உங்க சௌரியத்துக்காக ஓடுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? இவங்களை சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? இவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. இந்த கலவரத்துக்கு காரணமா இருக்கிறது யாரு? கமான், யாரு? உங்க தம்பி முத்து சார். சட்டத்தை ஒழுங்கை மீறவங்க தம்பியா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, முத்து எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மாமா ஒரு நேரமாச்சு. ஏன் இந்த வயசுல போய் மாமாக்கு இப்படி பயப்படுறீங்களே? எந்த வயசுலயும் கணவருக்கு மனைவி பயந்துதான் ஆகணுமா? அது இப்ப உனக்கு புரியாது. போங்க சார். கண்ணம்மா, இத வந்துட்டேம்மா. ஐயாவுக்கு பலகாரம் எடுத்து வச்சுட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. பாவம், காலையில வயலுக்கு போனவங்க கருப்பா வருவாங்க. வா தம்பி. கண்ணம்மா, பெரிய தம்பி காஃபி கொண்டா. அப்பா ஆசைப்படி நான் படிச்சுட்டு சர்க்கார் உத்தியோகத்துக்கு போயிட்டேன். உங்க சின்ன பிள்ளை நல்ல விதமா விவசாயத்தை கவனிச்சுவாரு நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா இப்ப அவர் வேற வேலை பார்க்கிறார். நான் பார்க்கிறேன். உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னங்க ஆச்சு? பேசாதங்க. ஏன் லெவல போட வச்சிருக்க? எனக்கு ஒண்ணுமில்லை. என்ன பண்ணு? ஒண்ணுமில்லடா. என் வேர்வை ரத்தமாக்கி பயிரை விளைய வச்சிருக்கேன். அந்த திருட்டு பய கால புகுந்து நாசமாக்குது. அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி நான் சும்மா நிக்கிறது? தம்பி, போய் டாக்டர் போன் பண்ணுப்பா. உங்களுக்கு ஏங்க இதெல்லாம் பேசி தொலைஞ்சிட்டு போகுது? பல்ல உடப்ப. எங்க பாட்டரா பெரிய ஜமீன்தாரா வாழ்ந்தவர். அவர் கட்ட விடுகிறது. எங்க அப்பா கண்ணா பின்னான்னு செலவழிச்சு 5 ஏக்கராவை கொண்டு வந்துட்டாரு. இந்த வீட்டு பேர்ல கடன் வாங்கி அதையும் தொலைச்சிட்டாரு. நான் தலையெடுத்தேன், அயராது பாடுபட்டேன், இந்த வீட்டை மீட்டேன். 5 ஏக்கராவா இருந்த நிலத்தை 75 ஏக்கரா கொண்டு வந்தேன். இந்த ஊர்லயே பெரிய பண்ணையாக பேர் எடுத்தேன். மேஞ்சிட்டு போகுதுன்னு எவ்வளவு சுலபமா சொல்லிட்டா பாத்தியாடா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுக்காக தான் பண்ணையில நிறைய ஆட்கள் இருக்காங்களே, அவங்க கவனிச்சுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு எதுக்கா இந்த வீண் பங்கு? உனக்கு எல்லாம் தெரியும். உடையில கவனிக்கலன்னா ஒரு மடம் கட்டேன்னு சொல்லுவாங்க. நான் பாடுபட்டு வளர்த்த பயிரை அந்த மாடு கண்ணாவினான்னு நாசமாக்குறது பார்த்ததும் வந்தது மாடு வெறி பாஞ்ச ஒரே புடி. அது திமிர நான் மடக்க, அது சுள்ள நான் அடக்க, கொம்ப பிடிச்சு கடுத்த முறிச்சிட்டேன். என்னங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன். அந்த சோடா பைய கார என்ன என்ன செய்ய முடியும்? ஒரு மந்த யானையே வந்தாலும் சரிடா, சும்மா அப்படியே பூந்து விளையாடுவேன். அந்த காளை யாருது? நம்ம வேதாச்சலாயோட காளைங்க. நினைச்சேன். சின்னதா, அப்பாவை மாடு முட்டிட்டதா கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? தேவையில்ல. டாக்டர் வந்து காயத்துக்கு மருந்து கொடுத்திருக்காரு. வலி தெரியாம இருக்க தூக்க மாத்திரை கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அம்மா, சின்னண்ணே, நீ ஏதோ கலவரத்தை தூண்டி விட்டுட்டியாமே. உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்குன்னு பெரியண்ண சொல்லிச்சு. உண்மையாப்பா? ஆமா. உனக்கு ஏன்பா இந்த தலையெடுத்து? ஆமா, நீ சாப்பிட்டியா? அப்படின்னா நீ போயிடு. அம்மா, அப்பாவை பார்த்துட்டு போயிடுறமா? வேண்டாப்பா, நீ போயிடு. ஆமா சின்னதா, சீக்கிரமா போயிடுங்க. அம்மா.
ஒரே ஒரு நிமிஷம் அப்பாவை பார்த்துட்டு போயிடுறோமா? ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. பெரிய என்ன தூங்கிக்கிட்டு இருக்கு, அது முழிச்சுக்கிட்டா உன்னை விடவே விடாது. ஆமா சொல்லு தம்பி, பெரிய குணம் தான் உனக்கு தெரியுமே, போயிடுப்பா. அம்மா, அண்ணன் முழிக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோமா? சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா போடாண்ணா. முத்து, நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை எதிர்பார்த்து தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. சங்கர், முத்து உன் கூட பிறந்த தம்பிப்பா. ஞாபகம் இருக்குமா? அவன் மேல எனக்கு இருக்கிற பாசம் என்னைக்குமே குறையாது. ஒரே தம்பியா இருக்கிறதுனால தான் என் உயிரையே அவன் மேல வச்சிருக்கேன். அண்ணனுக்கு முன்னால் அவன் தம்பிதான், ஆனா சட்டத்துக்கு முன்னால் அவன் ஒரு குற்றவாளி. அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது ஒரு அரசாங்க அதிகாரியுடைய கடமை. அதைத்தான் இப்ப நான் செய்ய போறேன். சின்ன விட்டுடுங்க. சின்ன தானே விட்டுருங்க. யாராவது குறுக்க பேசுனீங்க தொலைச்சு விடுவான். ஜாக்கிரதை. முத்து, ஞாபகம் இருக்குமா? அவர் மேல எனக்கு இருக்கிற பாசம் எப்பவுமே குறையாது. ஒரே அண்ணங்கிறதுனால உயிரையே அவர் மேல வச்சிருக்கு. பொய்! நீ ஒரு பயங்கரவாதி. உனக்கு பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நான் எதுக்காக இந்த நேரத்தில் இங்க வரணும் சொல்லட்டுமா? அரசாங்கத்துக்கு எதிரான காரியங்களை செய்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோமே, அப்பா இருக்கிற இந்த நிலைமையில அம்மாவுக்கு முன்னாலே அண்ணன் நம்மளை எப்படி அரெஸ்ட் பண்றான் பாக்கலான்னு என்ன சேலஞ்ச் பண்ண வந்திருக்கடா. இந்த தாயை நீ நேசிக்கிறதா இருந்தா உன் தாய் நாட்டையும் நேசிக்கணும். எனக்கு மட்டும் நாட்டுப்பற்று கிடையாதா? நாட்டுப்பற்று இருந்திருந்தா சதி கூட்டத்தோட சேர்ந்திருக்க மாட்டேன், சட்டத்துக்கு விரோதமா கலகம் செய்திருக்க மாட்டேன். இது கலகம் இல்ல, புரட்சி. மழையா பெரிய புரட்சியம். பஸ்ஸ கொடுத்தது தந்தி கம்பி அறுக்கிறது புரட்சி. அப்ப ஆகஸ்ட் புரட்சியில இப்படி எல்லாம் செய்யலையா? அது அந்நியர் நம்ம ஆண்ட காலம். அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. இது நம்முடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம். நீ தூண்டிவிட்ட கழகத்தினால எவ்வளவு பொருட்சேதம் தெரியுமா? கழகம் பண்றவன் நீ, கணக்கெடுக்கிறவன் நான்டா. மரியாதையா சொல்றேன், அம்மாவுக்கு முன்னாலேயே சரண்டர் ஆயிடு. இல்ல கிட்ட நெருங்காத, தொட்டா சுட்டு புதிக்கல. முட்டை வர பசுவையும் கொள்ளலாம்னு சாஸ்திரம் சொல்லு. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் எந்த பாவத்தையும் செய்ய தயங்க மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என் கடமையை நிறைவேற்றுறதுக்காக நான் எந்த காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது உனக்கும் தெரியும். சொல்றா, உங்க ரெண்டு பேரையுமே பெத்த தாய் சொல்றேன்டா. பெரிய தம்பி, நீ மேல போப்பா. தயவு செய்து சும்மா இருக்க. கேவலம் ஒரு குற்றவாளிக்கு பயந்த அந்த அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும்? உன் நெஞ்சு பஞ்சு பஞ்சாயிடும். கலெக்டருடைய தம்பி கழக கூட்டத்துக்கு தலைவலி தெரிஞ்ச அன்னைக்கே என் நெஞ்சு சுக்குநூறா வெடிச்சு போச்சுடா. இனிமே நீ சூழத்துக்கு என்ன இருக்கு? சுடா ராஸ்கல். ஏன்டா நடுகிற? சுடா. பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி. பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி. Arrest him.